பாஜகவோட எண்ணப்படி தமிழ்நாட்டில் திமுக தனித்து விடப்பட்டுள்ளது. திமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கு. திமுக இதிலிருந்து மீளுமா மீளாதா அப்படிங்கிற பல சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. ஸோ தாவேகா ஒரு கிளீன் இமேஜ், அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ அதனால மெஜாரிட்டியை நோக்கி நிறைய கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டாங்க. அப்போ ஒரு ப்ரொபகண்டா உருவாச்சு. அவங்க பார்த்தீங்களா, என்டிஏவோட பேசலை, மதச்சார்பற்ற அணிகளோட தான் அவங்க பேசி அவங்களோட தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு குட் சிம்பிள், ஒரு நல்ல நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்களான்ட்டு ஒரே பாராட்டு மலை. ஆனால் தாவேகா ரெட்டை வேடம் போட்டுச்சு. ஒரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டு விசிகா கூட பேச்சுவார்த்தை பண்ணுச்சு, ஐஎம்எல் கூட பேச்சுவார்த்தை பண்ணுச்சு வெளிப்படையாக. இன்னொரு பக்கம் அமமுக வேட்பாளர் காமராஜோட இன்டைரக்டாக பேசியிருக்காங்க. அதிமுகவை உடைக்க வேலைகள் பார்த்துருக்காங்க. ஏன்னா சிஎம் விஜய் அதிமுகவில் அதோட தலைமை எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கல, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீமை தான் போய் பார்த்தாரு. அதோட மெசேஜ் என்ன, இவங்க தான் உண்மையான அதிமுக, நான் இவங்கள தான் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இன்டைரக்ட் மெசேஜை அவர் பாஸ் பண்ணியிருக்காரு. அதன் மூலியமாக தன்னோட ஆட்சிக்கு சப்போர்ட் வாங்கியிருக்காரு 144. நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இந்த கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். மதச்சார்பற்ற கூட்டணிகிட்ட நேரடியாக பேசியிருக்காரு, இன்டைரக்டாக அதிமுக கிட்டையும் அமமுக கிட்டையும் டீல் பண்ணியிருக்காரு. அதனால் விஜய்க்கு அந்த க்ளீன் இமேஜ் கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா. அவர் 2 பக்கமும் பேச்சுவார்த்தை பண்ணி 2 பக்கமும் தனக்கான லாபங்களை அறுவடை பண்ண பார்த்துருக்காரு. இப்போ மேபி டிவிகே மெம்பர்ஸ் சிலர் சொல்லலாம், இது ராஜதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் டைம் நமக்கு இது ராஜதந்திரமாக தான் இருக்கும். இது செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், nth டைம் போகும்போது விஜயும் அந்த கட்சிக்காரங்களை மட்டும்தான் இது ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. மக்கள் இதை என்ன சொல்லுவாங்க, இது அயோக்கியத்தனம், இது எதேச்சதிகாரத்தனம், இது கயமைத்தனம், இது உண்மை இல்லாத தனம், இது ஏமாற்று வேலைத்தனம் அப்படின்ட்டு அப்படித்தான் பேசுவாங்களே தவிர ராஜதந்திரம்னு பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, மதச்சார்பற்ற கூட்டணிகிட்ட தான் நாங்கள் போவோம், என்டிஏ கூட்டணிகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காமிச்சிட்டு சிம்பிளை காமிச்சிட்டு, இந்த பக்கம் பேக் சைடில் அதிமுக உடைக்கிற வேலையை பார்த்து அங்கேருந்து சப்போர்ட் வாங்கிட்டீங்க, அமமுக எம்எல்ஏவை சப்போர்ட் பண்ண வச்சுட்டீங்க. அது எப்படி வச்சிங்க, என்ன டீல் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வெளிச்சம். ஸோ இதுவும் நடந்திருக்கு. ஸோ விஜய் இங்கே க்ளீன் இமேஜ் எல்லாம் கிடையாது, எப்படியாவது பண்ணி நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்ட்டு நினச்சி அதை பண்ணிட்டார். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, திமுகவை தனிமைப்படுத்துகிற வேலையை பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு, விசிகா, ஐஎம்எல், கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்கும் கேபினெட்டில் இடம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி கம்யூனிஸ்ட்டு வேணான்னு சொல்லியிருக்காங்க. பட் விசிகா அதை அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. காங்கிரஸ்க்கு 2 கேபினெட்டில் 2 சீட்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, 2029 லோக்சபா எலெக்ஷனை தாவேகா தலைமையிலான அந்த கூட்டணி, ஓகேங்களா, அதில் விசிகா இருக்கும், கம்யூனிஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஏன்னா விசிகா இருக்க இடத்துல அவங்க இருக்க வாய்ப்பு அதிகம். காங்கிரஸ் இருக்கும், ஐஎம்எல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎம்கேவை டிவிகே வச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை விஜய் ஆல்ரெடி கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அரசியல்னால் இதெல்லாம் கேஷுவல் தான், அதிகாரத்தை நோக்கி போகணும், அதுக்கு என்ன ஸ்டேஜ் என்ன ஸ்டெப்பு அதெல்லாம் அவங்க எடுக்கிறது, நம்ம அதெல்லாம் தப்பு சொல்ல. ஆனால் இந்த செயல்பாடு திமுகவை தனிமைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அந்த ஃபேக்சுவல் ரீசனை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, ஓகேங்களா. அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை. ஒருவேளை காங்கிரஸ்கிட்ட அவங்க டீல் பேசலாம், பாஜகவை கழட்டி விட்டு காங்கிரஸோட டீல் பேசலாம். பேசி தாவேகா அலாட் பண்ணுறதை விட அதிக சீட்டு எடப்பாடி பழனிசாமி அலாட் பண்ணி அந்த கூட்டணியை தன்வசப்படுத்த அவர் முயற்சி பண்ணலாம். ஸோ டிஎம்கே என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்திருக்கு. டிஎம்கே தன்னை காப்பாற்றிக்க அக்ரஸிவாக பாலிடிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அக்ரஸிவான பாலிடிக்ஸ் பண்ணால் டிஎம்கே தன்னை காப்பாற்றிக்கலாம்.
அதர்வைஸ் கஷ்டம். இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் விசஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு 2 ஐடியாலஜிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணிவிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் வந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி காங்கிரஸ்லேருந்து வெளில வந்த கட்சி. திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஐடியாலஜிக்கல் ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கட்சியோட எதிர்ப்பு அவ்வளவுதான். ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து லீடுக்கு வந்தாங்க. 2, 3 டேர்ம் வந்து அவங்க நல்லாவே ஆட்சி பண்ணாங்க. ஆனால் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் பிரேக் பண்ண முடியாத தடுமாறின பிஜேபி அங்கே திரிணாமுல் காங்கிரஸை ஈஸியாக டார்கெட் பண்ணிடுச்சு. ஏன்னா பாஜக கிட்ட ரைட்டோ தப்போ ஒரு ஐடியாலஜி இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ்ட்டு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அதே தான் இங்கே திமுககிட்டையும் அதிமுககிட்டையும் ஒரு ஐடியாலஜி இருக்குது. அதை பிரேக் பண்ண பாஜகவால் முடியலை. ஆனால் ஐடியாலஜி இல்லாத டிவிகேவை பிஜேபி ஈஸியாக பிரேக் பண்ணும். ஏன்னா இங்கே தான் டிஎம்கே தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு. டிஎம்கே இதை ஃபேஸ் பண்ணாமல் அப்படியே சப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக டிவிகேவை வந்து ஈஸியாக பிஜேபி ஹேண்டில் பண்ணிடும். ஸோ மேற்கு வங்கத்தோட அந்த ஃபார்ம்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ இந்த 2029 எலெக்ஷனில் டிஎம்கே என்ன பண்ண போகுது? ஏன்னா டிஎம்கேக்கு நேச்சராகவே இங்கே வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை எப்பயுமே இருக்கும். என்ன ரீசன்னா டிஎம்கேயோட ஒரு ஐடியாலஜி. அதிமுகவுக்கு ஒரு ஊடக சொகுசு எப்பயுமே இருக்கும். இப்போ அந்த ஊடக சொகுசு விஜய்க்கு வந்துருச்சு, தாவேகாவுக்கு வந்துருச்சு. டிஎம்கே சின்னதாக என்ன விஷயம் பண்ணாலும் அதை பெருசாக்கி பேசக்கூடிய மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதிமுகவில் தாவேகாவில் எது நடந்தாலும் பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அதிமுகவும் திமுகவும் வந்து ஒரு கூட்டணி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் வந்துச்சு. அது எப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இத்தனைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஆட்கள் யார்? எய்தர் எடப்பாடி பழனிசாமி ஆர் எய்தர் எம்கே ஸ்டாலின். ஆனால் அவங்க 2 பேர்கிட்டருந்து எந்த ஆன்சரும் வரல. அப்படி இருக்கும்போது அதை இவ்வளவு பெருசாக பேசணும். ஆனால் சட்டசபையில் சிஎம் முன்னாடி, சபாநாயகர் முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் விஜய் வந்து குதிரை பேரம் பண்ணியிருக்காரு, எங்கள் கட்சி ஆட்களுக்கு ஆசை வார்த்தை கூறி உள்ளிழுத்திருக்காரு அப்படின்ட்டு வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் எத்தனை மீடியா அதை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கு? எத்தனை மீடியா தாவேகா கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கு? ஏன்னா தாவேகாக்கு இப்போ அந்த ஊடக சொகுசு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரித்துறை கொடுக்கின்றேன், இதெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தனித்து விடப்பட்ட இந்த திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ண போகுதா, இல்லை என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கவனிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சி வந்து சொந்தமாக ஒரு ஐடி விங்கை வச்சு அது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுதோ அது முதல் எலெக்ஷனில் வின் பண்ணும். செகண்ட் எலெக்ஷனில் வின்னிங் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஐடி விங் இருந்துச்சு. ஐடி விங் என்னாச்சு, ரொம்ப அக்ரெசிவாக வேலை பார்த்தாங்க. எல்லாத்தையும் திட்டினது, போனது, வந்ததுன்ட்டு மக்களோட வெறுப்பை தான் சம்பாதிச்சிச்சு. ஸோ அடுத்த எலெக்ஷனில் அவர் எவ்வளோ 24 சீட்டை நம்ம தான் வாங்கினார். ஸோ அதே தான் இங்கே திமுக. ஓகேங்களா? பெண்ணோட ஒர்க் எப்படி இருக்குது? நம்ம ஏன் ஐபேக் மாதிரியான ஒரு வெளியில் இருக்க டீமுக்கு பெனிஃபிட் இருக்குது, சொந்தமாக இருக்க டீமுக்கு இல்லைன்னா? ஐபேக் மாதிரியான டீம் வந்து அவன் ஒரு கான்ட்ராக்டாக உள்ளே வரான், அவனுக்கு வந்து எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. இது உனக்கு பெனிஃபிட்டு, இது இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுவான். அக்செப்ட் பண்ணாத அது உன் விஷயம், இது ஃபெயில் ஆகிடுவா அப்படின்ட்டு மூஞ்சுக்கு நேராக பேசிட்டு போயிடுவான். ஆனால் ஓனாக இருக்க ஐடி விங் கட்சி தலைமைகிட்ட அப்படி பேசாது. கட்சி தலைமைகிட்ட நல்ல பேர் வாங்க என்ன பண்ணும்? இல்லாத பொல்லாத பேசும், உண்மையான விஷயத்த மறைக்கும், அதெல்லாம் நடக்கும். ஏன்னா எனக்கு வந்த விஷயமே பெண்ணிலேயே ஏகப்பட்ட பேர் வந்து டிவிகேக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தப்போ பெண் அதை பெருசாக கண்டுக்கலை அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு. ஸோ அப்படி ரிப்போர்ட் வரும்போது அவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் கிடையாது. இது வந்து மு.க. ஸ்டாலின் தலைமைக்கும் போகலை.
இத ஏன் இப்ப சொல்றேன்னா, அப்படியாப்பட்ட ஒரு ஐடி விங்க தான் இன்னைக்கு விஜய் வச்சிருக்காரு. அந்த ஐடி விங் எப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத போன வீடியோல நான் பேசியிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பாருங்க. இந்த ஐடி விங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, அடுத்த எலக்ஷன்ல தாவேகாக்கும் இதே நிலைமை தான் வரும். ஃபைனலா இப்போ நெக்ஸ்ட் எலக்ஷன் டிவிகே ஒரு மாபெரும் கூட்டணியோட 2029 லோக்சபா எலக்ஷன ஃபேஸ் பண்ண இருக்கு. ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த 2 கட்சிகளும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இங்க இருக்கு. 2 கட்சியும் சேருமா அப்படின்னா, இன்னைக்கு தேதியில சேர்ந்தாங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா, தொண்டர்களோட மனநிலை வந்து அதுக்கு இன்னும் ரெடி ஆகல. அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த 2 கட்சிகள் இணைந்தால் அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆ திமுக அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ கையில எடுக்க போறாங்க. அவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமியோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க் யூ.